பக்தி ஒளி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா, ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அமாவாசைக்கான முன்னோர்கள் மெசேஜ், சரிங்களா? அதுவும் இந்த வரக்கூடிய அக்டோபர் 2 வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை. ஸோ ரொம்ப ரொம்ப விசேஷமானது. முன்னோர்கள், அதாவது இந்த பித்ரு நிவர்த்தி பூஜைகள் அதெல்லாம் இந்த மகாலய அமாவாசையில செஞ்சா பன்மடங்கு அந்த ஃபேமிலிக்கே ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஐதீகம் இருக்கு. ஸோ இந்த மகாலய அமாவாசைக்கு நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பயல் செலக்ஷன் காட்டுறேன். ஒயிட் கலர் கிறிஸ்டல் பயல் நம்பர் 1, ப்ளூ கலர் கிறிஸ்டல் பயல் நம்பர் 2, கிரீன் கலர் கிறிஸ்டல் பயல் நம்பர் 3. ஸோ இந்த 3 கிறிஸ்டல்ல உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி உங்களுடைய முன்னோர்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களை மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க. அதுக்கான மெசேஜ் பாருங்க. ஸோ உங்க மெசேஜை பார்த்துட்டு ஸோ கமெண்ட் செக்ஷன்ல உங்க முன்னோர்களுடைய நேமை டைப் பண்ணி சிவார்ப்பணம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃபீட்பேக். ஃபைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ, ஸோ உங்களுடைய முன்னோர்கள் தரக்கூடிய மகாலய அமாவாசைக்கான மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸ்ரீபதிகான் வீரகத்தி சேவக விநாயகர்க்கு மாபதிகம் பாடி மகிழ்ச்சி பெற தாவயன் நல் விநாயகன் அருள்க. ஸோ ஃபைல் நம்பர் 1, உங்களுடைய முன்னோர்கள் ஒரு பெண் நபரும் இருக்காங்க, ஒரு ஆண் நபரும் இருக்காங்க, சரிங்களா? உங்களுடைய ஒரு 44-45 பிளஸ் இருக்கிற முன்னோர்கள் இருப்பாங்க, டிசீஸ்ட் ஒன்னா இருப்பாங்க, அண்ட் ஆண் நபரா இருப்பாங்க, ஒரு 50 பிளஸ் ஆண் நபரா இருப்பாங்க. ஸோ இந்த பையில சூஸ் பண்ணவங்களுக்கு 2 விதமான முன்னோர்களும் இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்க கண்ட்ரோலா இருக்கணும், சரிங்களா? நீங்க ரொம்ப உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்காக, உங்களுடைய உறவுகளுக்காக ரொம்ப ஸ்பெண்ட் பண்றீங்க. அதாவது ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு அப்படின்வாங்க, தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் அப்படின்வாங்க. ஏன்னா நம்ம ஸ்டேபிளா இருந்தாதான் அடுத்தவங்களுக்கு உதவி கூட செய்ய முடியும். நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டா அப்புறம் வரக்கூடியவங்களுக்கு நம்மளால உதவி செய்ய முடியாது. ஸோ அதனால நீங்க எப்பவுமே ஸ்டேபிளா இருக்கணும், கண்ட்ரோல்டா இருக்கணும் உங்களுடைய பண விஷயங்கள்ல, நிதி பொருளாதார விஷயங்கள்ல. ஏன்னா நீங்க நல்லா இருந்தாதான் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. இதன் மூலியமா கூட என்னடா முன்னோர்கள் மெசேஜ் சொல்லிட்டு பண விஷயமா பேசுறாங்க அப்படின்றது கிடையாது. பணம் விஷயமா நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்களால நிறைய பேர் நல்லா இருப்பாங்க, நிறைய பேர் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ இதனுடைய ஒரு பெருமை இன்டைரக்டா உங்களுடைய முன்னோர்களுக்கு தான் சேரும். ஸோ இது யார் பெத்தாங்களோ தெரியல, யார் பெத்த பிள்ளையோ தெரியலையே. ஸோ இவங்களுடைய ஃபேமிலி எப்பேற்பட்ட ஃபேமிலியா இருக்கும், என்ன மாதிரி வளர்த்துருக்காங்க, எப்படிலாம் அவங்களுடைய முன்னோர்கள் இருந்திருப்பாங்க, அந்த மாதிரிலாம் கண்டிப்பா அந்த பெருமைகள் சேரும். அவங்க எதிர்பார்க்கறது அதுதான். நீங்க தெளிவா இருக்கணும், கண்ட்ரோல்டா இருக்கணும், அண்ட் அதனால மற்றவங்களுக்கு நீங்க உதவிகள் செய்யணும் அப்படின்றதுதான். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி பணத்தை விட்டு இருக்கலாம், நிறைய பிரச்சனைக்குள்ள இருக்கலாம் இந்த நட்பு பழக்க வழக்கத்தால. ஸோ அதனால ஒரு மனதளவில் நிறைய டிப்ரெஷன் உங்களுக்கு இருக்குன்னா அதெல்லாம் கூடிய விரைவில் சரியாயிடும். எப்போ நீங்க இதை உணர்றீங்களோ, எப்ப நான் இதை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நீங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ, அப்ப உங்களுக்கான அந்த ஃப்ரீடம் கிடைக்கும். இந்த பிரச்சனைகள்ல இருந்துலாம் ஃப்ரீடம் கிடைக்கும். டிப்ரெஷன், மன அழுத்தம், சரிங்களா, அதுல இருந்துலாம் நீங்க ரெக்கவர் ஆவீங்க. அந்த ஒரு எனர்ஜி வைப்ரேஷனை உங்களுடைய முன்னோர்கள் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க அவங்கள மனசுல நினைச்சாலே போதும். நினைச்சு, நான் தெரியாம ஒரு பாதையில, உங்களுக்கு பிடிக்காத ஒரு பாதையில போயிட்டேன், இனிமே நான் அப்படி போக மாட்டேன், ஸோ இனிமே நீங்க விருப்பப்படுற மாதிரி நான் கரெக்டா இருப்பேன், கண்ட்ரோல்டா இருப்பேன், என்னால 4 பேருக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் நீங்க உங்க முன்னோர மனசு நினைச்சு எடுத்தீங்கனாலே போதும். அவங்களுடைய ஒரு பிளெஸிங் உங்களுக்கு கிடைக்கும். அந்த எனர்ஜி வைப்ரேஷன் உங்களுடைய டிப்ரெஷன்லாம் நீங்க ரெக்கவர் ஆயிட்டு வெளியே வரா மாதிரி அவங்க கை கொடுத்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதுதான் இந்த அமாவாசைக்கு அவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ ஃபைல் நம்பர் 1, உங்களுக்கான மெசேஜ் நீங்க பாத்தீங்க. உங்களுடைய முன்னோர்கள் நேமை டைப் பண்ணி சிவார்ப்பணம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ, உங்களுக்கான மகாலய அமாவாசைக்கான முன்னோர்கள் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
ஸ்ரீபதிகான் வீரகத்தி சேவக விநாயகர்க்கு மாபதிகம் பாடி மகிழ்ச்சி பெற தாவயன்னல் விநாயகன் அருள்க என்பொடு தியானி. ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கான முன்னோர்கள் மெசேஜ் என்னன்னா, உங்களுடைய முன்னோர்கள் வந்து ஒரு 30+ ஏஜ்ல வந்து இதுவானவங்களா இருக்கா, சரணம் அடைந்தவங்களா இருப்பாங்க. சரிங்களா? ஒரு 30+ அண்ட் வந்து உங்களோட முன்னோர்கள் நல்ல ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டா இருந்திருப்பாங்க. அதாவது இப்ப நிறைய பேர் அவங்களுடைய ஒரு தொழிலையோ வேலையோ எடுத்து இப்ப செஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த கிறிஸ்ல சூஸ் பண்ணவங்களுடைய முன்னோர்கள் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நீங்க அந்த குலத்தொழில் சொல்லுவாங்களா, அந்த குலத்தொழில அந்த பாரம்பரியத்தை நீங்க கண்டிப்பா வந்து கடைபிடிக்கணும், நிறைவேற்றணும். அது கொஞ்சம் கடினமானதா இருந்தாலுமே கூட, அதனுடைய அவுட்கம் ரொம்ப லேட் ஆனாலுமே கூட, பட் நீங்க எந்த அளவுக்கு பொறுமையோட இருந்து அதை கரெக்டா அந்த குலத்தொழில நீங்க கொண்டு போறீங்களோ, நிச்சயமா உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாங்க. சரிங்களா? இப்ப நீங்க 7 இயர்ஸா நீங்க ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கீங்க. அதாவது என் பாரம்பரியத்தை விடக்கூடாது, என்னோட முன்னோர்களுடைய அந்த இதுவை வந்து நான் ட்ராப் பண்ணக்கூடாது, அதனால நான் இதை எடுத்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன், ஆனா இதுல எனக்கு அந்த எந்த ஒரு யூஸும் அந்த அளவுக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, ஸோ கூடிய சீக்கிரம் அதனுடைய பெனிஃபிட்ஸ் அவுட்கம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ தொடர்ந்து உங்களுடைய வேலைகளை கரெக்டா செய்யுங்க. அண்ட் உங்களுடைய டேலண்ட்டை வந்து உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய வேலையிலையோ நீங்க காமிச்சிங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் வந்து கிடைக்கும். அண்ட் ரிலேஷன்ஷிப்லயும் வந்து நீங்க பொறுமையா நிதானத்தோட அன்பா இருங்க, உங்களுடைய துணை கிட்ட அன்பா நடந்துக்கோங்க. ஸோ அதுவுமே உங்களுடைய முன்னோர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒண்ணு. அவங்க உங்களோட நிறைய பிளெஸிங் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய துணையை நீங்க காயப்படுத்துறதுமே உங்களுடைய முன்னோர்களுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்களை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வாய்ப்புகளும் வரும். நீங்க சஃபர் ஆயிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்துல, ரொம்ப வருஷம் சஃபர் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியத்துல பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் வந்து அமையும். ஸோ நீங்க உங்களுடைய வேலைகள்ல ரொம்ப நேர்த்தியா செய்யணும், பர்ஃபெக்ஷனா செய்யணும். அண்ட் உங்களோட துணையை வந்து சந்தோஷமா நீங்க வந்து வச்சுக்கணும், மனசு கொண்டாம முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்துக்கணும். இதுதான் உங்க முன்னோர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கான முன்னோர்கள் மெசேஜ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்க முன்னோர்களுடைய நேமை டைப் பண்ணி சிவார்ப்பணம் அப்படி டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த கிரீன் கலர் கிறிஸ்டல சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான இந்த மகாலய அமாவாசைக்கான முன்னோர்கள் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸ்ரீபதிகான் வீரகத்தி சேவக விநாயகர்க்கு மாபதிகம் பாடி மகிழ்ச்சி பெற தாவயன்னல் விநாயகன் அருள்க என்பொடு தியானிக்க. ஸோ பைல் நம்பர் 3 உங்களுடைய முன்னோர்கள் வந்து கண்டிப்பா ஒரு பெண்ணா தான் இருப்பாங்க. உங்களுடைய அம்மா இல்ல பாட்டி இவங்களாதான் உங்களுடைய முன்னோர்கள் நிச்சயமா இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன இந்த மகாலய அமாவாசைக்கு அப்படின்னா, எப்பவுமே நீங்க அவேரா இருக்கணும். உங்களை சுத்தி நிறைய கெடுதல் நினைக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க, கூடவே இருந்து துரோகம் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். அண்ட் ஏன்னா நீங்க நல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கிறீங்க, பேஷனேட்டா இருக்கிறீங்க, உங்களுடைய வேலைகள்ல வந்து ரொம்ப பர்ஃபெக்டா செய்றீங்க, உங்களுக்கான நல்ல ஒரு பிளெஸிங்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை உங்களால நிறுவ முடியும், அந்த அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருக்கு. சரிங்களா? எல்லார்கிட்டயும் வந்து சரிசமமா பழகுறீங்க. இது எல்லாமே அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வந்ததுதான். ஆனா இதெல்லாம் வந்து மத்தவங்களுக்கு கிடைக்கல, உங்ககிட்ட இதெல்லாம் பிளஸ்ஸா இருக்குன்றதுனாலயே மத்தவங்களோட சேர்ந்தே அதாவது உங்களோட ஃபேம்காகவோ உங்களுடைய பணத்துக்காகவோ உங்களுடைய பதவிக்காகவோ பழகுறவங்க இருப்பாங்க. உண்மையான பாசத்துக்காக இருக்க மாட்டாங்க. ஆனா அப்படி நடந்துப்பாங்க. சில பேரு கூட இருந்தே உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்கள கிட்டலாம் நீங்க ரொம்ப அவேரா இருக்கணும் அப்படின்றது. அப்படி உங்களுக்கு யார் மேலேயாவது ஒரு சில டவுட் வந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய முன்னோர்களை வந்து அந்த நிமிடம் மனதார வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க.
அவங்க சரியானவங்க தானா அப்படின்றத எனக்கு காட்டுங்க அப்படின்றத நீங்க கேளுங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து அவங்க வழி காட்டுவாங்க. ஸோ எனக்கு யாருமே இல்லையே, நான் தனியா இப்படி கஷ்டப்படுறேனே அப்படின்னு நினைக்காதீங்க. தனியா போராடிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. அவங்க உங்க கூடவே இருக்கிறாங்க. அவங்க எப்பயுமே உங்க கூட நல்ல வழியை காட்டிட்டு இருக்காங்க, நல்ல நபர்களை காட்டிட்டு இருக்காங்க. இருந்தாலும் உங்களுடைய அந்த பதவி, அந்த ஒரு ஃபேம்காக வந்து ஏமாத்துறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து அவேர்னஸா இருக்கணும். அதுதான் அவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். மற்றபடி உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கான நல்ல விதமான ஒரு சக்சஸ் வரும். மிகப்பெரிய அளவுல உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து மிகப்பெரிய அளவுல எக்ஸ்போஜர் ஆகும் வெளி உலகத்துக்கு. ஸோ அந்த பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஆனா நீங்க எல்லாத்துலயும் விவரா இருக்கணும் அப்படின்றதுதான் உங்க முன்னோர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பயல் நம்பர் 3 உங்களுக்கான முன்னோர்கள் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்க முன்னோர்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி சிவார்ப்பணம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. நேர்களே, இப்ப 3 கிறிஸ்டலுக்குமான முன்னோர்கள் மெசேஜ், அதுவும் ஸ்பெஷலா மகாலய அமாவாசைக்கான முன்னோர்கள் மெசேஜ் பார்த்தோம். ஸோ இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஃபாலோ பண்ணும் போது மெசேஜ்ல கொடுத்த நன்மைகள்லாம் நிச்சயமா உங்க லைஃப்ல நடக்கும். உங்க முன்னோர்களை மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க தாராளமா செய்யுங்க. அப்படி நடக்கும் போது கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க பதிவிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து இருக்கவங்களுக்கும் அந்த நம்பிக்கை வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரீடிங்கை பத்தின ஃபீட்பேக்கும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்களுடைய நேமை டைப் பண்ணி சிவார்ப்பணம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.